கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பெண்களை அதிகமாக பாதிக்கும், ஒவ்வொரு பெண்ணையும் அதிகமாக பாதிக்கும் ஒரு வார்த்தை, மிகவும் துன்பப்படும் வார்த்தை, மாங்கல்ய தோஷம். இந்த ஒரு தோஷத்தினால் இன்று நிறைய பெண்கள் திருமணமாகாமல், திருமணம் நடந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்காகவும் அந்த பெண் குலத்திற்காகவும் இந்த பதிவு. பயங்கொள்ள வேண்டாம், நானும் பெண்ணல்லவா. அதனால் தயவு செய்து எந்த பெண்ணும் எனக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறது என்று பயங்கொள்ள வேண்டாம். மிக அற்புதமாக பெண்ணுக்காகவே பெண்ணே நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியை சொல்லிவிட்டு சென்றுள்ளார்கள். அது நமக்கு புலப்படமாகவும் தெரியாமையும் இருந்ததுதான் குறை, காலதாமதம், அவ்வளவே. இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். மாங்கல்ய தோஷம் என்பது என்ன? முதலில் அதை பார்ப்போம், பிறகு பரிகாரத்துக்கு செல்வோம். மாங்கல்ய தோஷம் என்பது ஒரு பெண்ணின் ஜனன ஜாதகத்தில், ஒரு பெண்ணோடைய ஜனன ஜாதகத்தை வைத்துதான் அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கா இல்லையா என்று ஒவ்வொரு ஜோதிடர்களும் கணிக்கிறோம். அது எவ்வாறாக அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கும்? ஒரு பெண்ணின் ஜனன ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் பாவிகள் இருந்து அல்லது அந்த 8ஆம் இடத்தை பாவிகள் பார்ப்பது, இரண்டாவது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 12 ராசியில் எங்கு இருந்தாலும் தோஷம், சூரியன் சுக்கிரன் கூடி 7ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ இருப்பது, பாக்யஸ்தானத்துக்கு உடையவர், அதாவது பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு உடையவர் சூரியனுடன் சேர்ந்து மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12இல் இருக்க, அந்த ஸ்தான அதிபதியும் அதே இடத்தில் இருந்தால் மாங்கல்ய தோஷம். சூரியனும் 6க்கும் 9க்கும் ருணர் ரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதியும் பாக்யஸ்தான அதிபதியும் கூடி கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10ஆம் இடங்களில் அல்லது திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9ஆம் இடங்களில் அல்லது பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11இல் இருந்தால் மாங்கல்ய தோஷம். இந்த 5 விதிகளில் இருந்தால் மட்டுமே தீவிரமான மாங்கல்ய தோஷம். இந்த தோஷம் இருக்கும் பெண்களுக்கு என்ன விமோச்சனம்? எப்படி நாங்கள் திருமணமாகி வாழ்வது? ஒரு பெண்ணுக்கே மாங்கல்யம் என்பது மிக முக்கியம் அல்லவா? கணவர் என்பது தெய்வம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் அவள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்தால் மட்டுமே ஒரு அங்கீகாரமும் அவளுடைய மனதிற்கு ஒரு தெம்பும், அந்த குடும்பத்தை வழிநடத்த செய்ய ஒரு ஆண் துணை வேண்டும் அல்லவா, குழந்தைகளுக்கு அப்பா வேண்டும் அல்லவா. அதனால்தான் இந்த மாங்கல்ய ஸ்தானம் என்பது மிக வலுவாகவும் ஒரு உறுதுணையாக ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் மட்டுமே இருக்க இயலும் என்பதை இந்த மாங்கல்ய ஸ்தானம் உணர்த்துகிறது. அதுதான் நம் முன்னோர்கள் அந்த 8ஆம் இடத்திற்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் தந்து சென்றுள்ளார்கள். இதை எப்படி இந்த மாங்கல்ய தோஷம் இந்த இருந்தால் நான் எப்படி வாழ்வது, அதற்கு என்ன பரிகாரம்? அதற்கு முன் இந்த மாங்கல்ய தோஷத்திற்கு நான் சொன்னேன் அல்லவா, ஒரு அபரிதமான ஒரு பரிகாரம், உண்மையாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அதை புரிந்து கொண்டால்தான் அந்த கோயில், அந்த அம்பாள் இவர்களை பற்றி நமக்கு புரிபடும், தெளிவு பிறக்கும், நம்ப இயலும். அதனால் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்திற்கு நாம்
செல்ல வேண்டும். முதலாம் குலத்துங்க சோழனின் அமைச்சர் அலைவாணர் என்பவர். இந்த அலைவாணர் என்பவர் மிக பெரிய சிவபக்தி உள்ளவர். இவர் என்ன செய்தார் என்றால், மக்களுடைய வரி பணத்தை எல்லாம் சேர்த்து இவர் சுயம்பு லிங்கமாக இருந்த ஒரு லிங்கத்திற்கு கோவில் கட்டினார். இதை மன்னருக்கு அவர் தெரிவித்திருக்க வேண்டும். இவரிடம் நிதி இருக்கிறது என்பதனால் மக்களுடைய வரி பணத்தை அவர் எடுத்து கோயில் கட்டிவிட்டார். இது மன்னனுடைய காதுக்கு சென்றது. மன்னர் சும்மா இருப்பாரா? மக்களுடைய வரி பணத்தை இவ்வாறாக கோயில் கட்டி கொண்டு உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ இருக்கிறாயே, இது எவ்வளோ பெரிய தவறு, என்னிடம் கூறியிருக்க வேண்டும், என்னிடம் நீ உத்தரவு வாங்கியிருக்க வேண்டும் அல்லவா என்று அவருக்கு சிரசேதம் செய்ய சொல்லி கட்டளையிட்டார். சிரசேதம் என்பது அவர் தலையை துண்டாக வெட்ட சொல்லிவிட்டார் காவலாளிகளிடம். இதை கேள்விப்பட்டவுடன் அலைவாணருடைய மனைவி அதிர்ச்சி அடைந்து அந்த சிவனிடம் சென்று வணங்கிவிட்டு அம்பாளிடம் சென்றார். உனது மாங்கல்யம், உனது கணவர் பக்கத்திலேயே நீ நின்று கொண்டு இருக்கிறாய், உனக்கு மாங்கல்யம், பூ, மங்கள பொருள்கள் எல்லாம் உனக்கு இருக்கிறது. உன் கணவருக்கும் உனக்கும் கோயில் கட்டின ஒரே செயலுக்காக என்ன அமங்கலியாக நீ பார்க்க போகிறாயா என்று முறையிட்டு அழுதார். அப்பொழுது அந்த அம்பாளின் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததாக வரலாறு கூறுகிறது. அதே சமயம் மன்னர் சிரசேதம் அவருக்கு செய்ய சொல்லி கட்டளையிட்டதை காவலாளிகள் செய்து முடித்து அவருடைய உடல் அவருடைய சொந்த ஊரான திருமங்கல்குடி அந்த இடத்தில், அங்குதான் இவர் சிவனுக்கு கோயிலும் கட்டினார், அங்குதான் அந்த அம்பிகையும் இருக்கிறார், அங்குதான் அவரும் வசிக்கிறார். அந்த சொந்த ஊருக்கு அவர் உடலை கொண்டு வந்து சென்றார்கள். ஏனென்றால், உனது கடைசி ஆசை என்ன என்று மன்னர் கேட்டார். ஒன்றும் இல்லை மன்னா, எனது உடலை சிரசேதம் செய்த பிறகு எனது உடலை எனது ஊரான திருமங்கல்குடிக்கு எடுத்து சென்று அடக்கம் செய்ய வேண்டும் என்பது எனது கடைசி ஆசை. எனது ஈசன் இருக்கும் இடத்தில் அந்த ஊரிலேயே நான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று மட்டும் கோரிக்கை வைத்தார். மன்னனும் இரக்கப்பட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அவரது உடல் திருமங்கல்குடியின் ஊரின் உள்ளில் வந்து நுழைந்தது. அப்பொழுது அந்த உடலுக்கு உயிர் வந்தது. அதே நேரம்தான் அலைவாணருடைய மனைவியும் தேவியிடம் சென்று முறையிட்டு அழுது புலம்பினார். இது தேவிக்கும் சிவனுடைய காதுக்கும் இறைவனுக்கும் இறைவிக்கும் அவங்களுடைய காதுக்கு சென்று விட்டது போலும். உடனே பக்தனுக்கும் பக்தனின் மனைவிக்கும் ஓடி வந்து உதவி செய்ய வந்தார்கள். அதனால் அலைவாணருடைய உடலில் உயிர் வந்தது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஓடி போய் சிவனிடம் அவர் அழுதார். ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு, என் உயிரை திருப்பி தரக்கூடிய அளவிற்கு நான் என்ன புண்ணியம் உனக்கு செய்தேன் என்று தெரியவில்லை. உனக்கு என்ன சிவன் நான் செய்துவிட்டேன் என்று அழுது புலம்பினார். அப்பொழுது அவருடைய மனைவி, பெண்ணுக்கு மதிநுட்பம் அதிகம், அதனால்தான் ஆள்வதும் பெண் அழிவதும் பெண் என்று சொன்னார்கள். ஒரு செயலை ஆக்கவும் முடியும் அந்த பெண்ணால் என்பதை உணர்த்துவதற்காகவே அந்த அலைவாணருடைய மனைவி இறைவனும் இறைவியிடையும் வேண்டி நின்றார்கள். உங்களிடம் மாங்கல்ய பிச்சை கேட்டு எந்த பெண் வருகிறாளோ அவர்களுக்கு கண்டிப்பாக தீர்க்க சுமங்கலியாக அந்த பெண்
இறக்க வேண்டும் என்ற வரத்தை நீங்கள் தாருங்கள். இது ஒன்று மட்டுமே நாங்கள் கேட்கும் வரம் என்று இறைவனிடம் இறைவியிடமும் வேண்டினார். அதை கணவரும் ஒத்து அவரும் சேர்ந்து வேண்டினார். ஒவ்வொரு பெண்ணும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அதற்கு நீ அருள்பாலி என்று வேண்டினார். அப்பொழுது அம்பிகை ஒரு தாலி சரடை, திருமாங்கல்யம் கோப்பம் அல்லவா, அந்த கயரை தாலி சரடை அலைவாணருடைய மனைவியிடம் கொடுத்து சென்றதாக வரலாறு நமக்கு சொல்கிறது. அதனால்தான் அந்த அம்பிகைக்கு வணங்கி நாம் வழிபட்டால் என்றால் கண்டிப்பாக நாம் தீர்க்க சுமங்கலியாக இருப்போம் என்பது முற்றிலும் உண்மை. ஜீவநாயகனாக போற்ற பெற்ற பெருமான் அமைச்சரின் மனைவியின் மாங்கல்ய பலத்தை கொடுத்து வரம் தந்ததனால் அந்த அம்பிகைக்கு பேர் மங்களாம்பிகை. ஏன்னா ஒரு பெண் வந்து நமஸ்காரம் பண்ணுறப்ப நம்ம என்ன வாழ்த்துறோம்? தீர்க்க சுமங்கலி பவா மங்களானி பவந்து என்று நாம் வாழ்த்துக்களை ஆசீர்வாதத்தை தருகிறோம். அந்த அம்பிகை பேரே மங்களாம்பிகை, மங்களத்தை தரக்கூடியவள். அந்த அம்பிகை அங்கு இருந்து அருள்பாலிக்கிறார். அதனால் அந்த சிவனுக்கு பிராணநாதர், பிராணன் என்றால் உயிர், சுவாசம், மூச்சு. அதனால் அந்த மூச்சை தந்தவர், உயிரை தந்தவர் என்பதனால் அந்த சிவனுக்கு பிராணநாதர் என்று பெயர். இறைவனுக்கு பிராணநாதர், இறைவி மங்களாம்பிகை. இப்பொழுது தெரிகிறதா அந்த அம்பிகையின் அருளும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவள் தரக்கூடிய வரமும் நமக்கு புரிகிறது, தெரிகிறது. அதனால் மாங்கல்ய தோஷம் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும், கும்பகோணம் பக்கத்தில் திருமங்கல்குடி என்பது மிக மிக சிறப்பான ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் 2 ரூபாய் தாலிச்சரடு, மஞ்சள் கயிறு, திருமாங்கல்யத்தை கோர்க்கும் அந்த தாலிச்சரடை வாங்கி அம்பிகையிடம் வைத்து நாம் பூஜித்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த தாலிச்சரடு கயிறை எடுத்து வந்து நாம் கோர்த்தோம் என்றால் தீர்க்க சுமங்கலியாக நாம் இருப்போம். திருமணம் நடைபெறாமல் மாங்கல்ய தோஷம் இருக்கும் பெண்களுக்கு அந்த கோவிலுக்கு சென்று திருமங்கல்குடியில் மங்களாம்பிகையை வணங்கி தாலிச்சரடு கயிறை அவளிடம் வைத்து குங்கும அர்ச்சனை செய்து அந்த கயிறை எடுத்து வந்து இவளுடைய திருமாங்கல்யத்தை கோத்து பிரிப்போம் அல்லவா. திருமணம் நடக்கும் பொழுது ஒரு தாலியை நாம் அனுபவிக்கும் பொழுது, தாலி கட்டும் பொழுது 9 கயிறுகளை நாம் கோர்த்து திருமாங்கல்யத்தை கட்டுவோம் பெண்ணின் கழுத்தில். அதற்கு பிறகு அதை பிரித்து கோப்போம். அப்பொழுது இந்த இறைவியிடம், மங்களாம்பிகையிடம் வைத்த கயரை நம்மளுடைய மாங்கல்யத்தில் கோத்து அந்த பெண் அந்த பெண் அணிவித்திருந்தால் கண்டிப்பாக அந்த பெண் எப்பேற்பட்ட மாங்கல்ய தோஷமும் நீங்கி தீர்க்க சுமங்கலியாக இருப்பார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. செய்து பாருங்கள். அதோடைய தாத்பரியமும் அதோட அந்த மாங்கல்யத்துடைய பலம், அந்த தீர்க்க சுமங்கலியுடைய பலம், அந்த மாங்கல்ய தோஷம் எப்படி தவிடுபொடியாக ஆகிறது என்பதை உணர்வீர்கள். இது முற்றிலும் உண்மை, வரலாறு பொய்க்காது. மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் வீட்டில் செய்யும் பூஜைகள். வளர்பிறை வெள்ளிக்கிழமை வீட்டில் மகாலட்சுமி பூஜை செய்து 5 சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர்களிடம் பச்சரிசி அட்சதை, பச்சரிசியை மஞ்சள் தடவி அட்சதையை ரெடி பண்ணி திருமணமாகாத அந்த பெண்ணை 5 சுமங்கலிகளுடைய காலில் விழுந்து, பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அந்த அட்சதையை அவர்கள் தூவி அந்த பெண்ணை ஆசீர்வாதிக்க செய்ய வேண்டும்.
அவர்கள் திரும்பி வீட்டிற்கு செல்லும் பொழுது மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், சீப்பு, கண்ணாடி, மருதாணி, சந்தனம், ஒரு ரவிக்கை பிட்டு, ப்ளவுஸ் பிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இவற்றை வைத்து அந்த பெண்ணிற்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும். இந்த 5 சுமங்கலிக்கு இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கும் பெண்ணின் கையால் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அவர்களே அந்த 5 பெண்களுமே மகாலட்சுமி அவதாரமாகவும் பார்வதி அவதாரமாகவும் சரஸ்வதியின் அவதாரமாக இருந்து நம் பெண்ணை வாழ்த்தும் அந்த வாழ்த்து சொல் தெய்வங்கள் வாழ்த்துவதற்கு சமம். ஏனென்றால் தேவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் சதாத்து சதாத்து என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சமஸ்கிருதத்தில் அதனுடைய பொருள் என்னவென்றால் அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும் என்பதாகும். இவர்கள் வாழ்த்தும் பொழுது மங்களானி பவந்து இல்லை தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தும் பொழுது கண்டிப்பாக அது பலிக்கும். அதனால் இதை செய்து வந்தாலே போதும். கண்டிப்பாக எந்த மாங்கல்ய தோஷமும் அந்த பெண்ணிற்கு அணுகாது. ஒவ்வொரு பெண்ணை பெற்ற பெற்றோர்களும் தயவு செய்து கவனித்து இதை செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை உங்கள் பெண்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். மாங்கல்ய தோஷம் மிக கடுமையாக எனக்கு இருக்கிறது, என் பெண்ணுக்கு இருதார தோஷம் என்று ஜோதிடர்கள் கூறிவிட்டார்கள் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் புலம்ப தவிக்க வேண்டியது அல்ல, தேவையில்லை. ஏனென்றால் இந்து மதத்தில் மட்டும்தான் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வழிகளை சொல்லிவிட்டு சென்றுள்ளார்கள். அதுவும் பெண்களுக்கு நிறையவே வழி சொல்லி சென்றுள்ளார்கள். ஏனென்றால் நாத்திகர்களில் ஆண்கள் உண்டு, கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள். எந்த பெண்ணிடத்திலும் பெண் இனத்திலேயே கடவுள் இல்லை என்று எந்த பெண்ணும் கண்டிப்பாக சொல்ல மாட்டார். நாத்திகர்கள் உண்டு, ஆனால் அதற்கு எதிர்ப்பால் பெண்கள் கண்டிப்பாக கிடையாது. அதனால்தான் கருணையே வடிவமாக பெண்ணை கடவுளாக இருந்து பெண் கடவுளை அதிகமாகவே வணங்கி வருகிறார்கள் எல்லோரும், ஆண் பெண் எல்லோரும். ஏனால் அவள் கருணையின் வடிவம், அன்பின் இருப்பிடம். அதனால்தான் பெண் கடவுள் அதிகமாக உள்ளார்கள், விதவிதமாக இருக்கிறார்கள். அதனால் மாங்கல்ய தோஷம் இருதார தோஷம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த பெண்ணின் நட்சத்திரத்து அன்று அல்லாமல் ஒரு நல்ல நாளில் சுபமூக சுபதினத்தில் சுபயோகத்தில் ஒரு வயதான தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்த ஒரு பெண்ணை தனது உறவினராகவோ அல்லது தெரிந்த நண்பியாகவோ இருந்தால் நமது வீட்டில் அழைத்து வந்து 2 குத்து விளக்குகள் ஏற்றி பால், பழம், பூ, வெற்றிலை, பாக்கு எல்லாம் வைத்து மாங்கல்ய சரடு என்ற அந்த மஞ்சக்கயிறில் ஒரு மஞ்சளை கோத்து அல்லது கட்டி அதை வைத்து பூஜை அறையில் பூஜை செய்து இந்த சுமங்கலியை ஒரு நல்ல நேரத்தில் திருமணம் செய்வது மாதிரியே இந்த மாங்கல்ய தோஷம் இருதார தோஷம் என்று இருக்கும் அந்த பெண்ணை ஒரு மணப்பலகையில் அமர வைத்து கிழக்கு நோக்கி அமர வைத்து அந்த சுமங்கலியாக வாழ்ந்த பெண்ணை தாலிச்சரடை எடுத்து இந்த பெண்ணின் கழுத்தில் கட்ட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாதஸ்வரம் என்பது கண்டிப்பாக ஆப்ஸாகவும் உள்ளது, நாதஸ்வர சீடியாகவும் இருக்கிறது. அதை போட்டு ஒரு திருமணம் நடந்த மாதிரியே அந்த பெண்ணுக்கு இந்த சுமங்கலியார் இந்த தீர்க்க சுமலியாக வாழ்ந்த அந்த பெண் தாலி கட்ட வேண்டும். கட்டிய அந்த பெண்ணுக்கு திருமகளாகவே நினைத்து விருந்து உபச்சாரங்கள் செய்து
அவருக்கு வஸ்திரங்கள் கொடுத்து மஞ்சள், குங்குமம், சீப்பு, கண்ணாடி, வெத்தலை, பாக்கு, பூ, மருதாணி என்று எல்லா தாலி கயிறு இவற்றையெல்லாம் வைத்து கொடுத்து இந்த பெண் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். இந்த தாலி கட்டி இருக்கிறாள் இல்லையா கன்னிப்பெண், அந்த தாலி கயிறு குறைந்தது ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் அந்த பெண்ணின் கழுத்தில் இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளேயே யாருக்கும் தெரியாமல் நீங்களே அதை செய்யலாம். வெளியில் சொல்ல தேவையில்லை. வெளியில் சொன்னால்தான் அவர்கள் வேறு மாதிரியாக பேசுவார்கள் என்ற அச்சமும் பயமும் இருக்கும். அதனால் கவலை கொள்ள வேண்டாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த தாலி கட்டிய சுமங்கலி பெண் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களாவே அந்த தாலி கயிறை அவிர்த்து, ஏன்னா 3 முடிச்சு தான் போட்டிருப்பாங்க, அவிர்த்து ஒரு பாத்திரத்தில் பால் வைத்து அந்த பாலில் இந்த கயிறை விட்டுவிட வேண்டும். விட்டு அவர்கள் சென்று விடலாம். அதன் பிறகு இந்த பெண் எப்பொழுதும் மாதிரி அன்று எங்கு வெளியில் செல்லாமல் வீட்டுக்குள் இருப்பது சிறப்பு. மறுநாளிலிருந்து அவளுடைய தினத்தோறும் உள்ள வேலைகளை செய்யலாம். இவ்வாறாக இந்த பாலில் போட்ட இந்த தாலி கயிறை ஒரு குளத்திலேயோ ஒரு ஆற்றிலேயோ இல்லை ஒரு கடலிலோ நீங்கள் மறுநாள் அல்ல அன்றோ கொன்று விட்டுவிட வேண்டும். இது மிக முக்கியம். அந்த பெண்ணுக்கு ஒரு மாலையும் போட வேண்டும். அந்த மாலையுடன் இந்த தாலி கயிறு, இந்த பால் எல்லாவற்றையும் கொன்று போய் ஒரு ஆற்றில், ஒரு குளத்தில், ஒரு கடலில் விட்டுவிட வேண்டும். விட்டு வணங்கி வர வேண்டும். கண்டிப்பாக மிக எளிய பரிகாரம், வெளியில் யாருக்குமே தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். உங்களுடைய நலனின் அக்கறை உள்ள ஒரு தீர்க்க சுமங்கலி பெண்ணை அழைத்து வந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இறைவனின் மேல், குலதெய்வத்தின் மேல் நீங்கள் பாரத்தை போட்டுவிட்டு செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷமோ இருதார தோஷமோ ஒன்றும் செய்யாது. செய்து பாருங்கள். செய்து பல பேர் பலனடைந்திருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணை பெற்ற பெற்றோர்களும் இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பெண் தீர்க்க சுமங்கலியாக 16 பேர்கள் பெற்று மக்களானி பவந்துடன் தீர்க்க சுமங்கலியாக ஆயுஷ்மானாக கண்டிப்பாக அவள் இருப்பாள் என்பதை கடவுளருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், அதிலும் முக்கியமாக இந்த சேனலை பார்க்கும் அத்தனை பெண்களுக்காகவும் தங்களுடைய பெண்களினுடைய மனக்கவலையை தீர்ப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி. கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். நம்பிக்கையுடன் நல்ல பலனை அடைவீர்கள். அது ஒன்றுதான் எங்களுடைய நோக்கம். அதை நோக்கிதான் எங்களுடைய பயணம். அனைவருக்கும் மகிழ்ச்சியும் இன்பமும் தங்கள் வீடுகளிலும் தாங்கள் இருக்கும் இடங்களிலும் நிரம்பி வழியட்டும். அதற்கு இறைவன் அருள் புரியற்றும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள். கடவுள் உங்களுடன் இருக்கட்டும்.